அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஹை ரோல் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? செம்மையாக சந்தோஷமாக வாழணும். இது வந்து நாட்டில் உள்ள ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸுக்கும் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அந்த பதிவு தமிழ்லேயும் போடுறேன், சிங்களத்துலேயும் நான் பதிவு விடுவேன். சரியா? ஒன்று சொல்லிக்கொள்ளணும், ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அதில் வேலை செய்கிறவனும், மற்றது ஏர்போர்ட்டில் உள்ள வேலை செய்கிறவனும். அடே, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வந்து நாட்டோட இருந்து வேலை செய்கிறவனும். சரியா? நாட்டிலேருந்து வேலை செய்கிறீங்க. சரியா? சொகுசாக வேலை செய்றீங்க உங்களுக்கு இதுக்கு. சரியா? அது மட்டும் இல்லை, மற்றவங்களோட சாமானை கொள்ளடிச்சிட்டு வேலை செய்கிறீங்க. சரியா? அதில் உங்களுக்கு ஒரு ஃபைதாவும் இல்லை. ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ மனுஷர்கள் கஷ்டப்படுறாங்க. சரியா? வீட்டு வேலை செய்கிற பணிப்பெண்கள், சரியா, டிரைவர்மாருக்கு, மற்ற வெளியே வேலை செய்கிறவங்க, ஹோட்டல் ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க, அப்படி நிறைய பேர் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு நாட்டுக்கு வரப்போல ஒரு சந்தோஷத்தோடு வருவான். சாமான்லாம் வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வருவான். அந்த சந்தோஷத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? மண்ணலி போட்டுடுறீங்க. நீங்களாம் நாட்டில் தான் ஆகிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன நடக்க போகிறேன்? தாயை பார்க்குறீங்க, தாப்பனை பார்க்குறீங்க, பிள்ளைகளை பார்க்குறீங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க. நாட்டில் உள்ள நீங்களும் கொள்ளை அடிக்கிறீங்க, ஏஜென்ட்ஸ்காரன் அங்கிட்டு கொள்ளை அடிக்கிறேன், அங்கிட்டு நாட்டு ஜனாதிபதி கொள்ளை அடிக்கிறான். எல்லாம் கொள்ளடிக்கிறதுனால தான் இருக்கிறீங்க. மனுஷன் கொள்ளடிச்சுட்டே இருக்கிறீங்கடா. எப்படா நாடு விளங்க எப்படி கொள்ளடிச்சிட்டு இருந்தா சொல்லுங்க பார்க்க. நீ அந்த சாப்பாடை உங்களோட பிள்ளையில கொடுக்க போல, பிள்ளைட அந்த சாப்பாடு வயிற்றுல போக போல அவங்களோட ஞாபகம் உங்களுக்கு வரணும். ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற காசில் தான் அவங்க இதெல்லாம் கொண்டு வராங்க. அது உங்களோட பிள்ளையில வயிற்றுல போகல, அது அவங்களோட ரத்தம். அது இங்கே கஷ்டப்படுற ரத்தம் தான் இவங்களோட பிள்ளையில கொடுக்குறீங்க. அது மட்டும் விளையும் கொள்ளும். ஏன்டா கஷ்டப்படுறவனுக்கு தான் அதுக்குள்ள அருமை தெரியும். நீ கஷ்டப்படாமல் நோங்கு கும்புறீங்க அங்கே இது. சரியா? நீ தெரிஞ்சுக்கிட்டோம், கல்ஃபில் உள்ளவங்க ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸை புக் பண்ணிட்டு வாரீங்க, லாபத்தை பார்த்து வராங்க. சரியா? நல்ல ஃப்ளைட்டு இது புக் பண்ணுங்க. கொஞ்சம் நாளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் நிப்பாட்டி வைங்க. அப்போ தான் அவங்களுக்குலாம் ஒரு பாடம் ஆகிக்கும். தெரிஞ்சு நீங்கள் அதில் புக் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இங்கனைகளை வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இப்படி நடக்குது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் கர்நாடகா ஏர்போர்ட்டில் இப்படி நடக்குது, களவெடுக்கிறாங்களோ, அது களவெடுக்கிறாங்க, ஃபோன் களவெடுக்கிறாங்க. அதுக்கு கட்சி வேலை இல்லை. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை செய்வீங்க. அப்போ நிப்பாடுங்க கொஞ்ச நாளைக்கு வராங்க, ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஏறாங்க. அப்போ விளங்க உங்களுக்கலாம் ஒரு பாடம் ஒன்று கற்றுக் கொடுங்க எல்லோரும் சேர்ந்து. எல்லாம் மனுஷனாக ஒன்றுலாம் மிருகாண்டா. நீங்களாம் கஷ்டப்படுறவன்டே நீங்கள் வந்து கொள்ளை அடிக்கிறீங்க. பார்த்தீங்களா? நீங்களும் நான் மனுஷ ஜாதியெல்லாம் சொல்லுங்க போங்க. நீங்களா விளங்குவீங்களா? சொல்லுங்க. நாசமாக தாண்டா போகிறீங்க. ஏன்னா அவங்களோட பதுவாக்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டங்கள் அவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி அநியாயம் செய்ய. சரியா? புத்தியாக யோசிங்கடா. இன்னமும் அப்படி இருக்காங்க. நாடு முன்னேறாது கடைசி வரை காட்டி. சரியா?